அதனாலதான் இவ எல்லாத்தையும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தழகீழ ஆடிட்டு இருக்கா. எப்படியோ போங்க, வாங்க. பிரபு, அம்மாவுக்குலாம் ஒண்ணுமே இல்லப்பா. அவ நல்லா இருக்கா. லயன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு 1 ஹவர்ல வந்துருவா. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சார் சத்தியமா நான் இல்லம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. எனக்கு என் பொண்ணை பத்தியும் தெரியும், உன்னை பத்தி நல்லா தெரியும். இருக்கட்டும் போ. நீங்களாவது புரிஞ்சுக்கினீங்களே. தேங்க்ஸ் சார். ம். என்னமா குப்பத்து ராணி, என்னமோ உங்க வீட்டுக்கு வந்ததும் என்ன வெச்சு செய்ய போறேன்னு சொன்ன. நான் இப்போ உன்னை வீட்டுக்கு வர வச்சு எப்படி செஞ்சேன்னு பாத்தியா? நான் தான் போன் பண்ணேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அது போய் தான். நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? நீ என் தம்பி கூட அங்க சந்தோஷமா இருக்க கூடாதுல, அதுக்குத்தான். இனிமே ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். நீ இருக்கவும் நான் விட மாட்டேன். உன்னை ஓட ஓட விரட்டிட்டு தான் எனக்கு மறு வேலையே. ஆமா, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே சவால் விடுவ? அதுக்கு முதல் தண்டனை இதுதான். உன் மறுவீடு விருந்து இப்ப பாதிலேயே முடிஞ்சிருச்சு. சோ பாவம், இன்னும் உனக்கு நிறைய 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 இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணியே. ஐயா, எதுக்கு இப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். என்னன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் எங்க வீட்லயே நாங்க இருக்க போறோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன். ஏன்னா பாவம் எங்க அம்மா ஒத்த ஆளு. எவ்வளவு நாள் தான் வேலை செய்யும் சொல்லுங்க? நாங்க போனதுல இருந்த மாப்பிள்ளைக்கு அத்தை செய்யணும் இத்த செய்யணும் சும்மா வேலை செஞ்சுனே நிக்க கூட டைம் இல்லாம பம்பர மாதிரி சுத்தினே இருந்தாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல நாங்க இப்போ இங்க கிளம்பி வந்துட்டோம். இப்போ எங்க அம்மா நல்லா ஜம்முன்னு நல்லா ரெஸ்ட் இருந்திருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னதான் குப்பத்திலேயே பிறந்து குப்பத்திலேயே வாழ்ந்து நல்லா பழகி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரே சொகுசா வாழ்ந்துட்டேனா. பெரிய வீடு, ஏசி, ஹாட் வாட்டரு, ஃப்ரிட்ஜு, அப்புறம் கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க, இப்படியெல்லாம் பழகிட்டு என்னால அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. எப்படா இந்த வீட்டுக்கு வருவேன்னு இருந்தேன். நானே கிளம்பலான்னு சொன்னா நல்லா இருக்காதுல. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுன்னு அந்த நேரத்துலதான் நீங்கதான் தெய்வம் மாதிரி ஒரு பிளான போட்டு இங்க வர வச்சிட்டீங்க. அதுக்குதான் பெரிய தேங்க்ஸ் அண்ணே. அப்பா, அங்கிருந்து இவ்வளவு தூரம் கார்ல வந்ததுல கொஞ்சம் அலுப்பா இருக்குது.
நான் போய் ஹாட் வாட்டர்ல நல்லா குளியல போட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன். நீங்க என்ன பண்றீங்க? கீழே போயிட்டு நம்ம அக்காவாண்ட சொல்லி நெஞ்செலும்பு சூப் சூப்பரா ஸ்பெஷலா சத்யாவுக்காக பண்ணிட சொல்லுங்க. குளிச்சுட்டு சூடா சூப்பு குச்சா சூப்பரா இருக்குமா. ஐயோ, அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க தம்பிய அமுல் பேபின்னு கூப்பிட கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இனிமே டெய்லியும் அமுல் பேபின்னு 1000 வாட்டி அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் இப்ப என் புருஷன். கேட்டுதா? அவர் என் புருஷன். இந்த சிலுப்பிட்டு போறா. ஏங்க நில்லுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இதோ பாருங்க, கீழே எல்லாரும் இருந்தனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. ஆமா, இப்ப எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? அதுவும் வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க அப்படி சொன்னீங்க? நான் அப்படியே பதறிட்டேன் தெரியுமா? இதோ பாருங்க, இன்னொரு தடவை எங்க அம்மா அப்பா ஹெல்த் இஷ்யூலாம் விளையாடாதீங்க சொல்லிட்டேன். என்ன அமுல் பேபி, நீ ஏன் அப்படி பேசின இருக்க? நான் எதுக்கு அப்படி போய் சொல்லி உன்னை இங்க கூட்டின்னு வரணும்? அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பாப்போம். நீங்க நானும் புருஷன் பொண்டாட்டே இல்லைன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுல. உங்க அம்மா கவலைப்படுறத பார்த்துட்டு நீங்க என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கீங்க. அப்படி நினைச்சிருந்தா அத்தையே சொல்லி நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்திருப்பேன்ல. அது எதுக்கு நான் இப்படி போய் சொல்ல போறேன்? என்கிட்ட சொல்லுவீங்க, ஆனா இதே உங்க அம்மாட்ட சொல்ல முடியுமா? அமுல் பேபி, நான் போய் சொல்லல. இத நீ நம்புறியோ இல்லையோ, போய் சொன்னது உன் அக்கா தான். எங்க அக்கா எதுக்கு இங்க போய் சொல்லணும்? அதுவும் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அக்கா போய் சொல்லி நம்மள எதுக்கு இங்க வர வைக்கணும்? நீங்க பதில் சொல்லுங்க. அத நீ உன் அக்காவண்ட தான் கேட்கணும். பாத்தீங்களா, உங்களால பதில் சொல்ல முடியல. இது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க தானே எங்க அக்கா போய் சொல்லிச்சுன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். அமுல் பேபி, என்னால முடியல. நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியவும் இல்ல. ஆமாங்க, எனக்கு ஒன்னும் புரியாது, ஒன்னும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். என்ன முட்டாள் நினைச்சுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த சத்யா வேற, ஆனா இப்ப பாக்குற சத்யா வேறங்க. இது ஒரிஜினல் குணம் தான் எனக்கு தெரியல. ஒரே பொய் பித்தலாட்டமா இருக்கு. யாரு, நானா? பேசாதீங்க என்கிட்ட, வாய மூடுங்க. என்ன அமுல் பேபி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசின இருக்க? என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்ன நினைச்சுன்னு இருக்க உன் மனசுல? ரொம்ப ஓவராதான் பண்ணிருக்க நீ. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நானும் அடிமையா? இங்க பாரு, இதெல்லாம் என்னாண்ட வச்சுக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் முன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டான்னு நினைச்சிடாத. இவங்க போன்ல பேசுற மாதிரி தெரியலையே, நம்ம கிட்ட ஏதோ ஜாலியா பேசுற மாதிரி தெரியுது. ரொம்ப யோசிக்காத, மூளை குழம்பிற போகுது. உனக்கு முதல்ல மூளை இருக்குதான்னு கூட தெரியலையே. மூளை இருந்தா இப்படியெல்லாம் யோசிக்காம பேசுவியா? இவங்களை பார்த்தா போன்ல பேசுற மாதிரி தெரியலையே, டவுட்டா இருக்கு. எதுக்கும் செக் பண்ணிடுவோம். பேசுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம யாராண்ட பேசுறோம், என்ன பேசுறோம், அறிவு இல்லாத மாதிரிலாம் பேசக்கூடாது. கன்ஃபார்மா இவங்க போன்ல பேசல. போன்ல பேசுற மாதிரி நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி என்கிட்ட மாட்டாங்கன்னு பாரு. சந்தேகம் சந்தேகம், எப்ப பார்த்தாலும் சந்தேகம். இப்ப என்னாச்சு? இல்ல நாச்சா? இப்ப என்ன பண்ணுவ? கொஞ்சமாச்சு மனுஷங்களை நம்பணும்பா. அப்புறம் இத்தனை நாள் பழகினதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? என்ன இது, நம்மள டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கு.
ஆனா கால் பண்ணி பார்த்தா பிஸின்னு வருது. ஒன்னும் புரியலையே. புரியாது, எப்படி புரியும்? உனக்கு தான் அறிவே இல்லைன்னு சொல்லிடுறேனே. மரமண்ட உனக்கு எந்த அளவும் புரியாது. என்ன காயப்படுத்துறீங்க, என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி நீ தான் என்ன எப்ப பார்த்தாலும் காயப்படுத்தின்னு இருக்க. கண்டிப்பா இந்த மெசேஜ் எல்லாம் யாருக்கும் இல்ல, நமக்கு தான். பேசி முடிக்கட்டும், இன்னைக்கு இருக்கு. நீ என்ன பண்ணாலும் நான் பொறுமையா பொறுத்துன்னு போனோம். ஆனா நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணதா சொல்லி நீ என்னாண்டியா கோச்சிப்ப. அத்தையும் நான் ஏத்துக்கணும். 200% டார்கெட் நம்ம தான். இதுக்கு எதுக்கு போன்ல பேசுற மாதிரி பேசணும்? நம்பிட்டே பேசலாம்ல, இன்னைக்கு இருக்கு. இங்க பாரு, பொறுமையா போறங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணிருக்க கூடாது. என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, என்னங்க? என்ன நீங்க இப்படி பேசுனதெல்லாம் போன்ல இல்ல, என்கிட்ட தான் நல்லா தெரியுது. இப்படி ஜாடையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. நீதான் உன்னாண்ட என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டல. ஐயோ, சரி பேசிட்டேன், இனிமே பேச மாட்டேன். பாரா, அடேங்கப்பா, ஓவரா நடிக்காதீங்க. நேர்ல பேசக்கூடாதுன்னு சொன்னனால நீங்க யார்கிட்டயோ போன்ல பேசுற பேசி என்ன திட்டுறீங்க, அதானே? ஏங்க, என்னங்க பண்றீங்க? ஆமானா ஆமான்னு இப்படி ஆட்டுங்க, இல்லன்னா இல்லன்னு இப்படி ஆட்டுங்க. இது என்னது? எல்லா பக்கமும் குழப்பி விட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. வாய் திறந்து பேசுங்க. இதெல்லாம் மட்டும் நல்லா சொல்லுங்க. நீங்க இப்படியே பேசாம இருக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த ஜாடையில பேசலாம் என்கிட்ட 200 வாட்டி வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னதுங்க அது? இந்த போட்டோ எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? என் அப்பா போட்டோ. உங்க அப்பா போட்டோ தான், யார் இல்லைன்னு சொன்னது? அதுக்காக இப்படி வைப்பீங்களா? இப்ப எப்படி இருக்கு? இப்படிதான் சேஃப்டியா வைக்கணும். அதை விட்டு இப்படி டேபிள்ல வச்சா யாரும் தட்டி விட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டுக்கு பூ போடுறவன்ட்ட சொல்லி டெய்லி ஒரு மாலை வாங்கி போடுங்க. இவ்வளவுதான்ப்பா உங்க மாப்பிள்ள. அவன் கோவம்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல தாங்காது. என்ன பேச வேணான்னு சொல்லிட்டு அவனால என்னாண்ட பேசாம இருக்க முடியல, அதான் ரொம்ப கத்துறான். ஆனா நான் அவனாண்ட பேச போறது இல்ல. பேசாம இருந்து அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்றேன்னு பாருங்க. கண்டு அத மாதிரி நடிகிறியா? விடமாட்டேன். நான் தானே உன்னாண்ட பேசக்கூடாது, நீ பேசலாம்ல. பேச வைக்கிறேன். நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா என் கூட பேசணும்.
ரவுடி பேபியை பார்த்தா தூங்குற மாதிரி தெரியலையே. நம்ம மட்டும் முழிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதாவது பிளான் போட்டு நம்மகிட்ட உம்பிழ்ப்பாங்க. இதை நம்ம நடக்கவே விடக்கூடாது. பைத்தியம் பைத்தியம். மணி 10 இந்த டைம்ல போய் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வர கோத்துக்கு வேணாம் வேணாம். இப்போ போய் நம்ம ஏன் மேக்கப் போடுறீங்கன்னு கேட்டா அதையே சாக்கா வச்சு நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. வேற எப்படி கேட்கலாம்? வேணாம் வேணாம், இதையே நம்ம கேட்கணும். பேசாம தூங்கிடலாம். யார் இந்த நேரத்துல பாட்டு போட்டு கேட்கறது? உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க? எதுக்கு இந்த நேரத்துல சத்தமா பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கீங்க? ஏன் அமுல் பேபி, டிக்டாக் பண்றவங்க எல்லாம் பைத்தியமா அமுல் பேபி? பாரு. டிக்டாக் பண்றவன்லாம் லூஸ் இல்லங்க. ஆனா இந்த நேரத்துல சத்தமா பாட்டு போட்டு அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி டிக்டாக் பண்றான் பாருங்க, அவன் தான் லூசு. பேசாம அதை ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்கா படுத்து தூங்குங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டுதே, நான் என்ன பண்ணுது? நீ உன் கூட பேச வேணாம்னு சொல்லிட்ட. கணவர் சொன்ன வார்த்தையை மீறலாமா? அதனால தான் டிக்டாக் பண்றேன். உனக்கு தூக்கம் வரலையா? அப்ப நீயே வாயே, நம்ம 2 பேரும் சேர்ந்து டிக்டாக் பண்ணலாம். இந்த நேரத்துல டிக்டாக் பண்றதுக்கு நானும் உங்களை மாதிரி பைத்தியமா? நான் சொன்னதை நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? எதையாவது பண்ணி தொலைங்க. தேங்க்யூ அமுல் பேபி. என்னாண்ட இன்னொரு ஃபேமஸ் டிக்டாக் இருக்குது, அது நீ பாக்குறியா? உன் டென்ஷன் எல்லாம் குறையும் பாரு. கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டது நீங்க இல்லங்க, நான் தான். நான் எந்த காரியம் பண்ணாலும் அது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுவேன். ஆனா நீங்க அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே கரெக்டா பண்றீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் எல்லாம் உங்களோட தானே இந்த ரூம்ல வாழ்ந்தாகணும். உங்க ராஜ்யம் தான். உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. உங்களை கேட்க யார் இருக்கா? என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. உங்க கூட இருந்து நரக வாழ்க்கை வாழணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. என் கூட வாழறது உனக்கு நரகமா அமுல் பேபி? இனிமே உனக்கு அந்த கஷ்டம்